welcome to Scooby Gamings. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பேஸ் வேவ்னு ஒரு கேம் நம்ம விளையாடுறதுக்காக போகிறோம். அதாவது ஒன்றும் இல்லை, நம்ம ஃபர்ஸ்ட் விளையாடணும்ல ஜியோமெட்ரிக்னு ஒரு கேம் விளையாடிருக்கோம்ல, அந்த கேம் பார்க்கலன்னா கீழே கமெண்ட்ல கொடுத்துருங்க. அந்த கேம் வெளியே தான் இதுவும், ஆனால் இது என்ன பிசியில் இருக்கிற மாதிரி இருக்கு லைட்டா. ஓகே, நம்ம இதில் எனக்கு என்ன புதுசாக இருந்துச்சுன்னா ரேஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல, அது புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஆன்லைன் பிளேஸ்குள்ள விளையாடுற மாதிரி இருந்துச்சு, அதனால நான் விளையாடலான்னு பண்ணிருக்கேன். ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதில் ஸ்பேஸ் வருது, நான் மட்டும் இது இந்த மேலே போவோம். அதுதான் நம்ம இந்த கேம் ஆல்ரெடி ஆடிட்டுருந்தாலும் நமக்கு தெரியும் லைட்டா. இந்த பாருங்க ஆன்லைன் பிளேஸ் தான் இருக்காங்க பாருங்க, தெரிஞ்சா உங்களுக்கு. ஐயோ, இல்லை ஒரு வாட்டி அவுட் ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு செக் பாயிண்டே கிடையாது இந்த கேமில். ஃபஸ்ட்டில் இருக்கும், அப்படியே தக்க பிடிச்சிக்கணும். மேலே இருப்பாருங்க யூன்னு நம்பராக ஃபஸ்ட்டில் இருக்கும் பாருங்க, அதை அப்படியே வச்சுக்கணும். ஐயோ சரி, அதுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு கைஸ். நல்லா இருக்கு ஆனால் இந்த கேமு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ஜியோமெட்ரிக் டேஷு நல்லா இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஆடும்போது. அதோட பாட்டு நிச்சயமாக வரும். அதுக்கு முன்னாடி இந்த கேம் நல்லா இருக்குன்னு சொல்லி தான் விளையாடலான்னு இருக்கேன். அதோட முக்கியமாக நம்மளோட ஃபஸ்ட்டு பிசி கேமே இதுதான். டக்குன்னு போ. பாருங்க, இந்த இடம் தான் எல்லாம் முடிச்சிட்டாங்க. ஐயோ, நாங்கள் 3 பேர் தான் இருக்கோம் இன்னும். அந்த சைடில் வருது, இது எச்சில் ஆடுறதுனால அப்படி காட்டுது. அது போயிட்டான். நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். போடா டக்குன்னு போடா. ஐயோ, அவன் முடிச்சிட்டானா முடிஞ்சிச்சு, நம்மளா தோட்டம் இல்லை. ஐயோ, அவன் போயிட்டாரா நம்ம ரீஸ்டார்ட் பண்ணிட்டு வேண்டாம், பிடிக்கிறான்னு தேவையில்ல. அவன் என்ன அவுட் ஆகாம போயிருக்கான். இதை முடிச்சிட்டான்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. நம்ம இல்லாங்க அவுட் ஆகிறோம். அதில் ப்ராக்டிஸ் மூட் இருந்ததுனால நம்ம ஈஸியாக முடிச்சிட்டான். போய் நம்ம அவுட் ஆகிடுது. ரீஸ்டார்ட் கொடுத்து வேற என்ன பிளேயர் விளையாடலாம். ரீஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்ல. என்னடா டிஃப்ரெண்டாக வச்சு வரீங்க கேரக்டர் இதுவை. அதாவது நம்மளுக்கு ஒயிட் கலர்ல இருக்கு பாருங்க, டிஃப்ரெண்டாக வச்சுட்டு வராங்க எல்லாரும். ஜஸ்ட் மிஸ் ஆனது எனக்கு. அந்த இது வச்சா முடிக்கல தான், ஏன்னா நான் டேப் பண்ணினா இருந்தால் ரொம்ப மேலே போயிடலாம். அதான் ஒரு பெரிய பிரச்சனை. ஜஸ்ட் மிஸ் இதுவும் வருங்க, கரெக்டாக ப்ரெஸ் பண்ணிடுறேன். போய் இது ஈஸி தான், இதெல்லாம் ஈஸி. நீ ஒரு ரவுண்டாவது ஜெயிச்சிட்டா, இந்த ஜெயிச்சானா இந்த கேம் முடிப்பேன். எப்படியாவது ஜெயிச்சிடணும். இந்த வாய்ப்பே ஜெயிச்சிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம தான் ஃபஸ்ட்டு போயிட்டுருக்கோம். தெரியுதா இல்லையான்னு கேட்டா உங்களுக்கு. இது பாருங்க. ஐயோ, ஜஸ்ட்டு இப்போ கூட நம்ம தான் ஃபஸ்ட்டு போகிறோம். இல்லை நம்ம கூடயே வரான். ஃபஸ்ட்டு போல, ஆனால் நம்ம கூட வரான். இல்லை நம்ம தான் ஃபஸ்ட்டு போகிறோன்னு நினைக்கிறேன். அவன் நம்ம தான் ஃபஸ்ட்டு போயிட்டு ஓடிக்கு. அவன் அடுத்ததான் வந்துருக்கான். முடிய போறேன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. நம்ம தான் ஃபர்ஸ்ட் போகணும். நம்ம தான் ஃபர்ஸ்ட் இல்லை, நம்ம தான் பாருங்க யூவும் எடுத்துக்கோங்க. அப்பா ஓகே, நான் முடிக்கலன்னு சொன்னேன். பட் ஆனால் 4 நிமிஷம் 48 செகண்ட் தான் ஆயிருக்கு. அதனால நம்ம திருப்பி ஆடலாம் ஒரு கேம். ஒரு ஜெயிக்க ட்ரை பண்ணலாம். ரீஸ்டார்ட்ல முடியும். ரீஸ்டார்ட்லாம் பண்ணிடுங்க, ஒர்க் ஆகல. இருங்க எப்படியோ வர வச்சிட்டேன்.
இப்பயே நம்ம ஃபர்ஸ்டா வரணும். கீழே தான் போகணும், மேலே போகணும். எல்லாரும் ஒரே டைம்ல தான் போயிட்டு இருக்கோம். ஓய்யோ அவ்வளோதான். போடா 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 போடா. ஐயோ கிரீன் ஃபர்ஸ்ட் போயிருந்துக்கான். கிரீன் முன்னாடி போயிருந்தோம். அவுட்டு. ப்ளூ முன்னாடி போயிருந்துக்கான். ப்ளூ 2 ப்ளூ அவுட்டு. இந்த ப்ளூ அவுட்டு. இது நம்ம முன்னாடி போகிறான் பிரின்ஸ்னு. அவன் அவுட் ஆனால் நல்லா இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு போயிடலாம். அவுட் ஆகிட்டோம். அது நம்ம ஃபர்ஸ்ட் அவுட் ஆக மாறணும். நம்ம கூடயே வராங்க எல்லாருமே. ஐயோ தோட்டுதான் அவுட் ஆயிட்டான். நீ அவுட் ஆயிட. ரெண்டு லெவல் தொடர்ந்து விட்டேன். அப்பா ரீஸ்டார்ட். அடுத்த லெவலுங்க. நாங்க வந்து சீக்கிரம் வாங்க. 7 செகண்ட் தான் கத்துவாங்க. எவ்வளவு பேர் வச்சுக்கலாம் வாங்க. நம்ம தனியால ஜெயிச்சிடாரு. ஆனா அவன் அவுட் ஆன பாருங்க. பிரின்ஸ் டவுன் ஒருத்தன் தான். அவன் அவுட் ஆனது எனக்கு. அவன் அவுட் ஆனா கிட்ட வந்துட்டான். ரொம்ப கிட்ட. அது க்ளோஸ் ஆனா நம்மளும் இப்போ க்ளோஸ் தான். நல்லா இருக்கான இந்த கேம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஃபேவரட். ஐயோ ஓகே, இதான் கடைசி. இதை வந்து முடிச்சிருக்காம நம்ம எண்ட்லெஸ்ன்னு இருக்குல்ல இந்த கேம்லயே விளையாடலாம். இந்த லெவல்ல ரேஸ் லெவல்ல எண்ட்லெஸ். இதாங்க எனக்கு கஷ்டமா இருக்கு இருக்கிறதுலயே. பாருங்க, ரெட்டு போயிட்டான். ரெட்டு ஃபர்ஸ்ட்ல இருக்கான். அவுட் ஆயிடுறா ப்ளீஸ் தான். எல்லாருமே அவுட் ஆகணும். அப்படி போட்டேன். நான் லாஸ்ட்ல இருக்கேன். லாஸ்ட் இல்லை, வின் பண்ணிட்டாங்க ரெண்டு. ப்ளூ போயிட்டு தான். ப்ளூ அடுத்து விட்டுறேன். 2 ப்ளூ ஃபர்ஸ்ட்ல இருக்கு. செகண்ட் தேர்ட்ல இருக்கு. நம்ம என்ன கலர்னு காட்ட மாட்டேங்குது. நம்மளுக்கு அந்த லைன் தான் காட்டுது. கிரீன் கட்சல் அலோவ் பண்ணுவோம். டோபோ போடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லோ போயிடுச்சுக்கிறத கிரீன் இருக்கணும். கிரீன் தான் என்ன மோசமா இருக்காண்டா. அதை போயிட்டு நானே தோற்றுவேன் நினச்சா அந்த கிரீனை பாட்டோன்னு நான் தோக்க மாட்டேன்னு எனக்கு தோணுது. நான் அந்த மாதிரி என்னடா இது இவ்வளோ கஷ்டமா இருக்கு. ஸ்பேஸ் பண்ணுறது மழையை போட்டு நினைக்கிறேன் தெரிஞ்சு. கைஸ், நம்மளோட இன்ட்ரோ நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருந்துச்சா சொல்லுங்க கமெண்ட்ல. கொஞ்சம் தூங்க போகணும்னு நினைக்கிறேன். நீ ஜெயிச்சு விடுற எண்ட்லெஸ் லெவலில் விளையாடுவேன். அவனும் ஜெயிக்க மாட்டான். பாருங்க, நம்மளே ஜெயிச்சு அவனு கூட இல்லை. அவன் நம்மளோட முக்கியம் இருக்கான். ரொம்ப நியூ பிளேயர்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு இதில் தாங்க ரொம்ப கஷ்டமாக போச்சு. இதெல்லாம் நான் கூட பண்ணிடுவேன். இதை பண்ணிடுவேன்னு சொன்னதான் அவுட் ஆகிறேன். போட வீணு போயிடுறா. ஜெயிச்சிடறா. பேர் ஜெயிச்சிடறாங்க. அடுத்த ரவுண்ட் பாட்டுக்கலாம். இல்லை, அடுத்த ரவுண்ட் நம்ம என்ன சாப்பிட்டு ஓகே பாருங்களேன். இது நான் மவுஸ் யூஸ் பண்ணுறேன். ஸ்பேஸ் பார் இருந்தால் மவுஸ் யூஸ் பண்ணலாம். மவுஸ் யூஸ் பண்ணுறேன். என்னடா இது பாருங்களேன். ஜெயிச்சிட்டாங்க கிரீன். போடா ஜெயிச்சிட்டான். ஓகே, நம்ம எண்ட்லெஸ் ஆடலாம். இது ஆல்ரெடி ஆடிட்டேன் எண்ட்லெஸ். திருப்பி ஆடுறேன். உங்களுக்கு தெரிஞ்சுதான் ஆடுறேன். ஆல்ரெடி 10 செகண்ட் மேலே ஆயிடுச்சு. பரவாயில்ல. இதுதான் லாஸ்ட். இதை தோடு தான் நம்ம வந்து முடிச்சிடலாம். 87 தான் ரெக்கார்டு ஆல்ரெடி எண்ட்லெஸ்ல. பரவாயில்ல. தாண்டிட்டா
ஃபர்ஸ்ட் வாட்டி தாண்டிட்டேன், ஈஸியாக தாண்டிட்டேன். எனக்கே தெரியல இந்த மாதிரி ரெக்கார்டு வச்சிருக்கேன். அவ்வளோதான். ஓகே, எவ்வளோ வந்து பார்க்கலாம், எவ்வளோ பாயிண்ட்ஸ். 153 இஸ் மை ஸ்கோர். ஓகே, இதோட இந்த கேம் பிளே முடிச்சுக்கலாம். பை பாய். இதோட பார்ட் வேணும் கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறமா இதோட லைக்ஸ் லிமிட் வந்து 10க்கு மேலே இருந்தால் இது வந்துடும். இந்த கேம் தெரியும் பண்ணுவேன். ஓகே, பாய்.